ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். இந்த ஆராதனை வேளையும் ஆண்டவராகிய தேவனுக்குள் மெய்யாகவே ஆசீர்வாதமாய் விளங்கும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் ஆராதனை வேளைக்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இந்த ஆராதனை வேளையை ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வாதமாய் மாற பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் பங்கு பெறுகின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய கிருபை பூர்ணமாய் விளங்கட்டும். என்னென்ன இடத்திலே என்னென்ன சூழ்நிலைகளிலே அவர்கள் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் இல்லங்களிலே தேடி சென்று அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சகல பிரயாசங்களையும் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு ஏற்ற மகிமைகளை ஆண்டவராகிய தேவன் காண பண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. ஆராதனையுடைய ஆரம்பமாக என்னுடைய சகோதரன் வின்சென்ட் செல்வகுமார் எழுதின ஒரு பாடலை நாம் இணைந்து பாடப் போகின்றோம். சுமை தாங்கி மரம் போல என் பாவங்களை தாங்கி கல்வாரி மலை மீதிலே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். தெரியாதவர்கள் இந்த இசையை கேட்டு ரசிக்கும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். தாங்கி மரம் போல என் பாவங்களை தாங்கி கல்வாரி மலை மீதிலே நிழல் ஏயும் தரு போல கரம் நீட்டி தலை சாய்த்து பலியான என் தேவனே. சுமை தாங்கி மரம் போல என் பாவங்களை தாங்கி கல்வாரி மலை மீதிலே நிழல் ஏயும் தரு போல கரம் நீட்டி தலை சாய்த்து பலியான என் தேவனே. என் பாவமே என் பாரமே என் பாவமே என் பாரமே உன் தோளிலே சுமையானதே. சுமை தாங்கி மரம் போல என் பாவங்களை தாங்கி கல்வாரி மலை மீதிலே நிழல் ஏயும் தரு போல கரம் நீட்டி தலை சாய்த்து பலியான என் தேவனே.
பரலோகம் நான் சேரவே பாவத்தை குருசாக்கி தோள் மீது தான் ஏந்தி பலியான என் தேவனே என் பாவமே என் பாரமே என் பாவமே என் பாரமே உன் தோளிலே சுமையானதே சுமை தாங்கி மரம் போல என் பாவங்களை தாங்கி கல்வாரி மலை மீதிலே நிழல் ஏயும் தரு போல கரம் நீட்டி தலை சாய்த்து பலியான என் தேவனே வருத்தத்தின் சுமையாலே சோர்வுற்ற மாந்தத்தம் உரை நீக்கி இளைப்பாற்றவே வாவென்று கரம் நீட்டி கல்வாரி குருசேரி அழைக்கின்ற என் இயேசுவே வருத்தத்தின் சுமையாலே சோர்வுற்ற மாந்தத்தம் உரை நீக்கி இளைப்பாற்றவே வாவென்று கரம் நீட்டி கல்வாரி குருசேரி அழைக்கின்ற என் இயேசுவே என் பாவமே என் பாரமே என் பாவமே என் பாரமே உன் தோளிலே சுமையானதே சுமை தாங்கி மரம் போல என் பாவங்களை தாங்கி கல்வாரி மலை மீதிலே நிழல் ஏயும் தரு போல கரம் நீட்டி தலை சாய்த்து பலியான என் தேவனே வழி மாற்றி நலமாக்கவே பகையென்னும் சுவர் நீக்கி பரமேறும் வழி காட்டி உயிர் நீத்த என் தேவனே வழியேதும் அறியாமல் அலைகின்ற மாந்தத்தம் வழி மாற்றி நலமாக்கவே பகையென்னும் சுவர் நீக்கி பரமேறும் வழி காட்டி உயிர் நீத்த என் தேவனே என் பாவமே
கல்வாரி மலை மீதிலே நிழலியும் தரு போல கரம் நீட்டி தலை சாய்த்து பலியான என் தேவனே. மரணத்தின் போர் தன்னை மரணத்தால் நீ வென்று உயிர்ப்பித்து என்னை மீட்கவே சிலுவை தன் மடி மீதில் தலை சாய்த்து உயிரிந்து கருணைக்கு பொருளாயினே. மரணத்தின் போர் தன்னை மரணத்தால் நீர் வென்று உயிர்ப்பித்து என்னை மீட்கவே சிலுவை தன் மடி மீதில் தலை சாய்த்து உயிரிந்து கருணைக்கு பொருளாயினே. என் பாவமே என் பாரமே என் பாவமே என் பாரமே உன் தோளிலே சுமையானதே. சுமை தாங்கி மரம் போல என் பாவங்களை தாங்கி கல்வாரி மலை மீதிலே நிழல் ஈயும் தரு போல கரம் நீட்டி தலை சாய்த்து பலியான என் தேவனே. சுமை தாங்கி மரம் போல என் பாவங்களை தாங்கி கல்வாரி மலை மீதிலே நிழலியும் தரு போல கரம் நீட்டி தலை சாய்த்து பலியான என் தேவனே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. ஆராதனையினுடைய மற்றொரு முக்கியமான கட்டமாக சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் யாவரும் இணைந்து வாசிக்கப் போகின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 108வது அதிகாரம். கர்த்தராகிய தேவன் தாமே இந்த வசனங்களின் மூலம் நம்மோடு கூட பேசும்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் ஆராதனையோடு இந்த சங்கீதத்தை இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 108. கர்த்தர் இந்த வசனங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் யாவரும் இணைந்து ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆராதனை வேளையிலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். இவைகளை ஆராயவும் அறியவும் உணரவும் இவைகளுக்கேற்ற பாக்கியத்தையும் நன்மையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளவும் இவைகளின் மூலம் கர்த்தராகிய தேவன் பேசும் குரலை நாங்கள் ஒவ்வொருவரும் செவி கொடுத்து கேட்கவும் கர்த்தராகிய தேவன் ஏற்ற கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 108வது அதிகாரம். ஆராதனையோடு நாம் இந்த சங்கீதத்தை இணைந்து வாசிப்போம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வீணையே, சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா
கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்திய மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பெலன், யூதா என் நியாய பிரமாணிக்கன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மோவாப் என் பாதபாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன், பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்து கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் சேனைகளோடு புறப்படாதிருந்த தேவரீர் அல்லவா? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி வெறுதா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்பொழுதும் கூட மிக முக்கியமான ஒரு நேரத்திற்குள் நாம் கடந்து போகின்றோம். ஆராதிக்கக்கூடிய ஒரு வேளை. ஆராதனையின் மூலமாக அநேகம் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை பெற்றுக்கொண்டதாக வேத புஸ்தகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். நாமும் கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் நிர்மூலமாக்கப்படுகிறதை கண்கூடாக நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும்படி நாம் யாவரும் இணைந்து கடந்து வரப் போகின்றோம். யாவரும் நாம் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும்படி ஆயத்தப்படுவோமா? கர்த்தருடைய நாமத்தை நாம் யாவரும் இணைந்து ஆராதிக்க போகின்றோம். உண்மையாகவே ஆராதனை வேளை அது ஒரு மன மகிழ்ச்சியான வேளையும் கூட. பரலோகத்திலே நாம் சென்று பார்க்கும் பொழுது ஆராதனை என்கின்ற ஒரு வேளையை நாம் பார்க்க முடியும். அங்கே தேவதூதர்களும் பரிசுத்தவான்களும் கர்த்தருடைய நாமத்தை ஆராதித்து துதித்து ஸ்தோத்திரித்து பாடல் பாடக்கூடிய அந்த நிலைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். உண்மையாகவே அந்த ஆராதனைகளின் நடுவிலும் நம்முடைய ஆராதனையும் கூட கேட்க கர்த்தர் நிச்சயமாய் இறங்கி நம் நடுவிலே கடந்து வருவார் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆண்டவரை நோக்கி நாம் யாவரும் இணைந்து முழு மனதோடு கூட பாடல்களை பாட ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஆராதனை பலிகளை ஆண்டவராக தேவன் அங்கீகரிப்பார். இணைந்து நாம் பாடப்போகின்றோம். யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடப்போகின்றோம். அதாவது எழுந்திருக்க முடியாதவர்கள் எழுந்திருக்காமல் நீங்கள் வந்து உட்கார்ந்த நிலையிலே நீங்கள் வந்து ஆராதிக்கலாம். ஒருவேளை எழுந்திருக்கக்கூடியவர்கள் நாம் எழுந்து நின்று ஒருவேளை நீங்கள் வந்து கேட்கலாம், எப்படி எந்திரிச்சு நின்று நாங்கள் வந்து செல்ஃபோனை வச்சுட்டு நாங்கள் வந்து ஆராதனை பண்ண முடியும்னு சொல்லிட்டு செல்ஃபோனை பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு இதில் வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் பை பண்ணி வச்சுக்கிட்டு எழுந்து நின்று நாம் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க போகின்றோம். உகந்த காணிக்கையாம் ஒப்பு கொடுத்தினையா என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து கரங்களை தட்டி ஆராதனையோடு கூட இணைந்து நாம் பாடப்போகின்றோம். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா சுகந்து மகிழுமையா. ஆமென் ஆண்டவரே, எம்மை சுகந்த வாசனையா சுகந்து மகிழுமையா. உகந்த காணிக்கையா யாரையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. இம்மை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும், அக்கினி இறக்கிவிடும். அக்கினி இறங்கி வரட்டும் ஆண்டவரே, முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையா ஆண்டவரே ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. என்னை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே, தேடி
வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் இயேசுவுக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் இயேசுவுக்கே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே. கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திருரத்தமே. ஆமென் ஆண்டவரே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையாமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. ஆமென் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகிமை நிறைந்த கர்த்தாவே, சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவராகிய தேவனே, எத்தனை மகிமை உள்ளவர் நீராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, எத்தனை மகிமையான காரியங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பார்க்கும்படி அனுகூலமான வல்லமைகளை நீர் எங்களுக்காய் உருவாக்கி கொண்டு வருகிறீரே. உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் இடத்தை செலுத்துவோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய காருண்யத்திற்காக, உம்முடைய வல்லமைக்காக உம் நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. உம் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you my Lord. Thank you my Lord. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பெருமையான பாத்திரம் நான் பெருத்து தள்ளாமலே நீரம் தீவழியும் பாத்திரமாய் விளங்கச் வேதத்தில் காணும் பாத்திரமில்லா இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித
ஒப்புக் கொடுக்கிறோம். பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே அழைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே அழைப்பின் காரணனே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கே. இறங்கும் ஆண்டவரே, என் அன்பு இயேசுவுக்கே. மகிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ. தேவனுடைய கிருபை வருவதாக சோதிரமும் தூயவர் உமக்கென்றோ. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. தாரணியில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகமும் வல்லமை இயேசுவின் நாமத்தினால் வந்து இறங்கும்படி உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனைகள் கட்டுகளை முறிக்கும் என்று நாங்கள் பறிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை உம்முடைய அருமையான பிள்ளைகளுடைய நுகத்தடிகள் எல்லாவற்றையும் முறிவடைய பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் உடையக்கூடிய கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொருடைய உள்ளங்களுக்குள்ளாக, இல்லங்களுக்குள்ளாக இயேசுவின் நாமத்தினால் வந்து இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. கிருபையும் சமாதானமும் வல்லமையும் நம்முடைய பிள்ளைகளை சூழ நின்று பலப்படுத்துவதாக. நன்றி ஆண்டவரே. இயேசுவுக்கே என் அன்பு இயேசுவுக்கே. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, ஒருவராய் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, பரலோகத்தின் ஆராதனைகளை வேண்டும். பூலோகத்திலே நாங்கள் சில பேராய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் எங்கள் ஆராதனையுடைய சத்தத்தை கேட்டு எங்கள் நடுவிலே இறங்கி வந்தீரே. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி இறங்கி வந்தீரே. உம் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தூதர்களுடைய சத்தத்தை கூட ஒரு பொருட்டாக நினைவிலே வையாமல், பரிசுத்தவான்களின் சத்தத்தை கூட ஒரு பொருட்டாக வையாமல் எங்கள் குரலை கேட்டு எங்களுக்கு நடுவிலே இறங்கி வந்தவரே, உம் நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு குறைவிலும் உம்முடைய நிறைவை இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ நின்று பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனமுள்ள எங்கள் ஒவ்வொருவர் மேலே உம்முடைய கிருபை பூரணமாய் இறங்கட்டும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். கிருபையும் நன்மையும் எங்கள் எல்லைகளை மெய்யாகவே மெய்யாகவே தாங்கி பிடிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம். எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. மிக முக்கியமான நேரத்திற்குள் நாம் கடந்து வரப்போகின்றோம். ஒருமனப்பட்டு நாம் நம்முடைய தேசத்திற்காக நமக்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். ஜெப வேளை தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகவும் அத்தியாவசியமான முக்கியமான வேளையும் கூட. ஜெபத்தின் மூலமாய் அநேகம் ஜனங்கள் ஜெயங்களை பெற்றுக்கொண்டதாக கர்த்தருடைய வசனங்களிலே நாம் மெய்யாகவே அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் கூட சொல்லப்படக்கூடிய ஜெப குறிப்புகளை கருத்தாக கவனித்து கேட்டு அந்த குறிப்புகளுக்கு ஏற்ற ஜெபங்களை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு நமக்கும் தேசத்திற்கும் சேமமான ஆசீர்வாதங்களை தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. நாம் யாவரும் ஜெபத்திற்குள்ளாக கடந்து போகும்படி ஆயத்தப்படுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நம் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஜெபிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி தேசத்தில் காணப்படக்கூடிய காரியங்களுக்காக ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக இந்த 2020 ஆண்டிலே நிகழக்கூடிய நிகழ்வுகளை குறித்து ஒரு கேலண்டர் விதமாக நமக்கு தெரிவிக்கிறது. ஜனவரி மாதம் ஆஸ்திரேலியாவில் தீ விபத்து, பிப்ரவரி மாதம் ஆப்பிரிக்காவில் வெட்டுக்கிளிகள்,
மார்ச், ஏப்ரல், மே மாதத்தில் கொரோனா பாதிப்பு, ஜூன் மாதத்தில் யுத்தங்கள், ஜூலை மாதத்தில் சூரியனில் ஏற்படக்கூடிய மாற்றம், ஆகஸ்ட் மாதத்தில் எரிமலை, செப்டம்பர் மாதத்தில் பிசாசு படையெடுப்பு, மீண்டும் அக்டோபர், நவம்பர் மாதத்தில் கொரோனா பாதிப்பு, டிசம்பர் மாதத்தில் விண்வெளி கற்கள். இவ்விதமாக ஒரு கேலண்டரில் இந்த 2020ஆம் ஆண்டுக்கான நிகழ்வுகளை குறித்து வெளிப்படுத்துகிறது. வானமண்டலத்தில் ஏற்படக்கூடிய இந்த நிகழ்வுகள் ஜனங்களை பாதிக்காத அளவுக்கு, இயற்கையினுடைய சீற்றங்கள் ஜனங்களை பாதிக்காத அளவுக்கு, இந்த கொள்ளை நோய்கள் தேசத்து ஜனங்களை பாதிக்காத அளவிற்கு தேவனாகிய கர்த்தர் இதன் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நம்முடைய தேசத்து ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும்படிக்காக கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த 2020ஆம் வருடத்திலே ஒவ்வொரு மாதமும் விண்வெளி மண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சூரியனில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இயற்கையினுடைய சீற்றங்கள், தீ விபத்துகள், இந்த கொரோனா போன்ற கொள்ளை நோயினுடைய பாதிப்புகள், இவைகளின் மூலமாக ஜனங்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு, ஜனங்கள் மரித்து போகாத அளவிற்கு, எந்த ஒரு சேதமும் ஏற்படாத அளவிற்கு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நம் எல்லாரும் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படிக்காக, நம்முடைய தேசத்து ஜனங்களை பாதுகாக்கும்படிக்காக, தேச எல்லைகளில் நல்ல ஒரு சேமத்தை உருவாக்கி தரும்படிக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தம் நிறைந்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் அப்பா ஆண்டவரே, நீ வெளிப்படுத்தின இந்த ஜெப குறிப்புகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுப்பா, அந்த விண்ணப்பத்தை கர்த்தாவே உங்க சமூகத்துல நாங்க ஒரு விசை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வருஷம் ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் அப்பா இயற்கையில் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயற்கையிலே ஆண்டவரே ஒவ்வொரு மாற்றங்களாய் நடந்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. ஜனவரி மாதத்தில் ஆஸ்திரேலியாவில் தீ விபத்தில் ஆரம்பித்தப்பா ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரை தகப்பனை ஸ்தோத்திரம், இயற்கை சீற்றங்களினாலும் ஆண்டவரை இந்த கடந்த 3 மாதங்கள் அப்பா அந்த கொரோனா பாதிப்பினாலும் அப்பா எங்கள் தேச ஜனங்கள் எவ்வளவாய் பாதிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. தகப்பனை நீர் ஒரு விசை மனம் இறங்கி ஆண்டவரே அப்பா அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நின்றும் எங்கள் தேசத்தை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வருகிற ஒவ்வொரு மாதத்திலும் ஆண்டவரை நடக்கும் என்று சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் எங்கள் தேசத்தை நடக்காதபடிக்கு அப்பா, எங்கள் தேசத்தின் ஜனங்களை பாதிக்காதபடிக்கு கர்த்தாவே நீரை கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவருடைய கரத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற காலங்கள் கடைசி காலத்தின் விளிம்பிலே வந்து நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா. நீர் சொன்ன கடைசி காலத்தில் சம்பவிக்கும் என்று சொன்ன காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாய் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது அப்பா. கர்த்தாவே, இவைகளுக்கெல்லாம் நாங்கள் தப்பிக்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இன்னும் நாங்கள் ஜெபிக்கிற ஜனங்களால் கர்த்தாவே உம்முடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்கிற ஜனங்களால் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றிக் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இவைகள் எது ஒன்றும் எங்கள் ஜனங்களை பாதிக்காதபடிக்கப்பா எங்கள் ஜனங்கள் தப்புவிக்கப்பட வேண்டுமே. இயேசுவே, நீரே இரக்கம் செய்யும் அப்பா. இந்த பாதிப்பினால் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் எவ்வளவாய் பொருளாதார பாதிப்புகள் அப்பா, எங்களுடைய ஜனங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. நீர் மனம் இறங்குவீராக ஆண்டவரே. இனிமே ஆண்டவரே இப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இனிமேலும் சம்பவிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்கள் தேசத்தில் நடக்குமானால் எங்களால் தாங்க முடியாது கர்த்தாவே. இப்போதே உங்க பாதத்தை நாங்கள் இறுக பிடித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் ஒருவர் மாத்திரமே இதிலிருந்து தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீரே. இந்த ஆபத்தான காலங்களிலே ஆண்டவரே உன்னை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உன்னை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஒரு மெய்யான மாற்றத்தை கொடுத்து எங்கள் தேச ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியால் எங்கள் தேசத்தில் ஒரு சமாதான சூழ்நிலை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய கரங்களில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீரே மாற்றத்தை கொடுங்கப்பா. எங்கள் ஜனங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய பாதத்தை நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நின்றும் ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த குறிப்பாக கடந்த நாட்களிலே உருவான ஆம்பன் புயல், அதற்கு அடுத்தபடியாக நிகர்சாய்ந்த புயல், இப்பொழுதும் கூட வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புயல், இப்படிப்பட்ட தொடர்ந்து இயற்கையினுடைய சீற்றம் மூலமாக நம்முடைய தேசத்திலே பல பாதிப்புகளை உருவாக்கி வரக்கூடிய இந்த பாதிப்புகள் தொடராதபடிக்கு இப்படிப்பட்ட இயற்கையினுடைய சீற்றத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேசத்து ஜனங்களை பாதுகாக்கும்படிக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களில்
வட மாநிலங்களில் அந்த ஆம்பன் புயல் உருவாகினதுனால அநேக சேதங்கள், அநேக உயிர் சேதங்கள், அநேக பொருள் சேதங்கள் உருவாக்கப்பட்டதை நாம் செய்தியின் மூலமாக அறிந்தோம். இந்த நாட்களில் தொடர்ந்து இப்படிப்பட்ட புயல்கள் உருவாக்கப்படுகிறதுனாலே தேசத்தில் பல பாதிப்புகள் ஏற்படுகிறது, பல உயிர் சேதங்கள் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமான சேதங்கள் நம்முடைய தேசத்தில் உருவாகாதபடிக்கு, ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படிக்காக தேச எல்லைகளிலே கர்த்தருடைய கரம் நமக்கு துணையாய் நின்று இவ்விதமான ஆபத்துகளிலிருந்து, இவ்விதமான பாதிப்புகளிலிருந்து நம் தேசத்தை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படிக்காக இப்படிப்பட்ட இயற்கையினுடைய சீற்றங்கள் எதுவும் நம்முடைய தேசத்திலே இனி நிகழாதபடிக்கு கர்த்தர் அதை தடுத்து நிறுத்தும்படிக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. இயேசப்பா ஆண்டவரே, இப்போதும் அப்பா உங்க பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஒருமனப்பட்டு ஆண்டவரே ஜெபிக்கிறோம் தகப்பனே. இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. 1000 தலைமுறைகளுக்கும் ஆண்டவரே இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. இயேசப்பா, எங்கள் தேசத்திலே ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு புயலுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொரு புயலாக மாறி மாறி வந்து ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆண்டவரே சூறையாடி கொண்டிருக்கிறதே தகப்பனே. இயேசப்பா, இந்த ஆம்பன் புயலினால ஆண்டவரே 28 லட்சம் வீடுகள் ஆண்டவரே சேதமடைந்திருக்கிறதே தகப்பனே. 17 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்புகள் ஆண்டவரே விவசாய நிலங்கள் சேதமடைந்திருக்கிறதே ராஜா. 1 லட்சம் கோடிக்கு பக்கத்தான பொருளாதார இழப்பு ஆண்டவரே மேற்குவங்கத்தில் ஏற்பட்டிருக்கிறதே தகப்பனே. எங்களால் இதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் அப்பா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இயற்கைக்கு விரோதமாக ஆண்டவரே எங்களால் நிற்க முடியுமா தகப்பனே? ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இயற்கையில் வானிலும் புவியிலும் ஆண்டவரே எல்லா அதிகாரமும் பெற்றிருக்கிற, எல்லா வல்லமையும் சர்வ அதிகாரமும் பெற்றிருக்கிற ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக திறப்பிலே நின்று மன்றாடி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு புயலுக்கு பின்பதாக ஒரு புயல் வந்து ஆண்டவரே எங்கள் தேசத்தை சேதப்படுத்தாதபடிக்கு, எங்கள் மக்களை ஆண்டவரே சூறையாடாதபடிக்கு, எங்கள் மக்களுடைய வீடுகளை ஆண்டவரே சூறையாடாதபடிக்கு இயேசப்பா கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயற்கைக்கு விரோதமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. எங்களால் நிற்க முடியாதே தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கோபத்திற்கு விரோதமாக எங்கள் ஜனங்களால் ஆண்டவரே ஈடு கொடுக்க முடியுமோ தகப்பனே? இயேசப்பா, எங்கள் தேசத்துக்கு இறங்குங்க ராஜா. எங்கள் ஜனங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசப்பா ஆண்டவரே நல்ல நிவாரணம் கிடைக்க முடியாது உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆம்பன் புயலினால ஆண்டவரே நிசர்கா புயலினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இயேசப்பா ஆண்டவரே ஏற்ற நிவாரணங்கள் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசப்பா. வீடுகளை இழந்து ஆண்டவரே குடிசை வீடுகளை ஆண்டவரே இழந்து ஏழை மக்கள் ஆண்டவரே நடுத்தரவில் நின்று கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த அவல நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கஷ்டப்பட்டு ஆண்டவரே அவர் சம்பாதித்து ஆண்டவரே சொத்து சேர்த்து எல்லா விஷயங்களும் ஆண்டவரே இந்த புயலால் சூறையாடப்பட்டிருக்கிறே தகப்பனே. தயவு செய்து ராஜா ஆண்டவரே கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. 100 பேர் இயேசப்பா ஆண்டவரே இந்த ஆம்பன் புயலால் இறந்திருக்கிறாங்களே இயேசப்பா. ஆண்டவரே அவர் குடும்பங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவர் குடும்பங்களுக்கு நல்ல ஆறுதல் கிடைக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே யாரெல்லாம் இந்த புயலால் சேதமடைந்தார்களோ இயேசப்பா அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேதனையில இருந்து இயேசப்பா அந்த ஜனங்களை நீங்க ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த உலகத்திலே வேதனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. மரித்த பின்பு வேதனை என்று ஆண்டவரே அந்த ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆகிவிடாதபடிக்கு இயேசப்பா அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே யாரெல்லாம் இயேசப்பா ஆண்டவரே இந்த புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கு இயேசப்பா நல்ல நிவாரணமும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவங்களுக்கு உதவியும் கிடைக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அரசாங்கத்திலிருந்து இயேசப்பா நல்ல உதவிகளை சென்றடையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நிறைய ஆண்டவரே வசதி படைத்த ஜனங்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உயிரிழந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இயேசப்பா கர்த்தர் ஆறுதல் செய்ய முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல தகப்பனே ஆண்டவரே வெட்டுக்கிளிகள் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே படையெடுத்து வந்து இயேசப்பா எங்கள் விவசாய நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறே தகப்பனே. இதனால் பெரும் பஞ்சம் உண்டாகுமே இயேசப்பா. இயேசப்பா ஏற்கனவே ஆண்டவர் இந்த கொரோனா நோயினால நிறைய பொருளாதார பாதிப்பு, நிறைய பேர் ஜீவனை இழந்து ஆண்டவரே வாழ்வாதாரத்தை இழந்து இயேசப்பா வேலை இழந்து ஆண்டவரே எல்லாரும் நடுத்தருவில் நிற்கதியா நின்று கொடுக்குறாங்க இயேசப்பா. எத்தனையோ கோடி ஜனங்கள் ஆண்டவரே வேலை இழந்து விட்டாங்க இயேசப்பா. நிறைய பேர் தற்கொலைக்குள்ளாக செல்லுறாங்க இயேசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு தொழிலாளர்களும் ஆண்டவரே நடந்தே அவருடைய வீடுகளுக்கு செல்லுறாங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரே மிகப்பெரிய ஒரு பஞ்ச ஆண்டவரே எங்கள் தேசத்திலே வர வேண்டாம் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் விவசாய நிலங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மாலே மாத்திரம் எல்லாமாகும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இரக்கமுள்ள தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே எங்கள் தேசத்துக்கு இரக்கம் செய்யணும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மாலே எல்லாமாகும் ஆண்டவரே. உம்மாலே எல்லாமாகும் ஆண்டவரே. இயேசுவா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. உம்முடைய இரக்கம் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயற்கையினால் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே அழிவுகள் வராதபடிக்கு ஆண்டவரே எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கமும் உம்முடைய கிருபையும் உம்முடைய காருண்யமும் உம்முடைய அனுகூலமும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தினுடைய வாழ்வாதாரத்தை ஆண்டவரே ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அடுத்தபடியாக
பெண்களுக்கு விரோதமாக இழைக்கப்படுகின்ற கொடுமைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த பல நாட்களாகவே நாம் செய்தியின் மூலமாக அறிகின்ற ஒரு காரியம், பெண்களுக்கு விரோதமான பாலியல் கொடுமை நம்முடைய தேசங்களில் அதிகரித்து வருகிறதை பார்க்கிறோம். இவ்விதமான அந்த பாலியல் கொடுமையிலிருந்து நம்முடைய தேசத்து பெண்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் பாதுகாக்கும்படிக்காக விசேஷமாக இந்த லாக்டவுன் பீரியடில், இந்த லாக்டவுன் காலங்களில் அநேக பெண்கள் வீடுகளுக்குள்ளாகவே இப்படிப்பட்ட பாலியல் கொடுமைகளுக்கு உட்படுத்தப்படுகிறதையும், இன்னும் பல இடங்களிலே இந்த பெண்கள் குரூப்பாக பலர் சேர்ந்து மானபங்கப்படுத்தப்படுகிறதையும் செய்தியின் வாயிலாக நாம் அறிகிறோம். இப்படிப்பட்ட கொடுமைகள் நம்முடைய தேச எல்லைகளிலே இனி நிகழாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் இப்படிப்பட்ட பாலியல் கொடுமைகள் நடைபெறாதபடி கர்த்தரை எங்களுடைய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்க போகிறோம். இப்படி தேசத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியம் இனி எங்களுடைய தேசத்தில் நடைபெறாதபடிக்கு தேவனாகிய கர்த்தரை எங்களுடைய தேசத்தில் ஒவ்வொரு பெண்களையும் பாதுகாக்கும்படிக்காக, கர்த்தர் இரக்கம் செய்யும்படிக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை நம்மை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே சோதனை எங்களுடைய தேசங்களிலே நாட்களில் கர்த்தாவே பெண்களுக்கு விரோதமாக இழைக்கப்படுகின்ற இந்த கொடுமையான காரியங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எத்தனை ஆண்டவரே சோதனையா, ஆண்டவரே எத்தனை பெண்கள் கர்த்தாவே இந்த பாலியல் கொடுமைகளின் ஆலை கர்த்தாவே எங்களுடைய தேசம் முழுவதும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே சோதனையா, அநேக பெண்கள் கர்த்தாவே இந்த ஆண்டவரே ஆண்டவருடைய ஆசை வார்த்தைகளுக்கு இணங்கி ஆண்டவரே சோதனைய கர்த்தாவே பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாகி தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை இழந்து போய் நிற்கிற அநேக குடும்பங்கள் உண்டு கர்த்தாவே. இந்த ஆண்டவரே சோதனையா, ஆண்டவரே குடும்பங்களை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. தேசத்தில் கர்த்தாவே ஆண்டவரே சோதனையா, அநேக நாட்களாக கர்த்தாவே நாங்கள் செய்தியின் வாயிலாக அறியக்கூடிய இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி எங்களுடைய தேசத்தில் நடைபெறாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு பெண்களையும் பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதனையா, அப்பாவி பெண்களை கர்த்தாவே ஆண்டவரே பல ஆண்கள் கர்த்தாவே சோதரமை ஆசை வார்த்தை கூறி ஆண்டவரே சோதரமை தகப்பனே ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே தங்களுடைய ஆண்டவர் விஷயத்திற்கு இணங்க வைக்கக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாம் எங்களுடைய தேசத்திலே மாறி போகும்படியாக கர்த்தாவே இந்த பாலியல் பலாத்காரங்கள் இனி எங்களுடைய தேசத்திலே தொடராதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் ஒவ்வொரு பெண்களையும் பாதுகாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த லாக்டவுன் பீரியடிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஊரடங்கு நாட்களிலும் கூட கர்த்தாவே அநேக பெண்கள் கர்த்தாவே ஆண்டவரே தங்களுடைய குடும்பத்தின் மத்தியில் கூட இப்படிப்பட்ட காரியத்துக்காக உட்படுகிற ஆண்டவரே அநேக ஆண்டவரே சம்பவங்களை நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்களுடைய தேசத்தில் நடைபெறாதபடிக்கு, இப்படிப்பட்ட கர்த்தாவே காரியங்கள் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் நடைபெறாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய எல்லா ஆண்களையும் கர்த்தர் நீர் சந்திக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு சோதரம், ஆண்களுடைய ஆண்டவரே சோதரம் ஐயா, ஆண்டவரே கர்த்தாவே இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு இணங்கி போகாத அளவிற்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே ஆண்டவரே ஆசை வார்த்தைகளை கூறுகிற ஆண்களுடைய ஆண்டவரே சோதனை கன்னிகளுக்குள் விழுந்து விடாதபடி ஒவ்வொரு பெண்களும் கர்த்தாவை ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள ஏற்ற கிருபைகளை கர்த்தாவே எங்களுடைய தேசத்தில் ஆண்டவர் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சோதரம் ஐயா, ஆண்டவரே ஆண்கள் ஆண்டவரே விரிக்கின்ற இந்த வலைகளில் விழுந்து போய்விடாதபடி அவருடைய சதி திட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே சோதரம் ஐயா அதமாகி போகும்படியாக கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய தேசத்து ஜனங்களை பாதுகாக்கும்படிக்காக நீர் மனம் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய விதமான காரியங்கள் ஆண்டவரே பெண்களுக்கு விரோதமாக இழைக்கப்படக்கூடிய இவ்விதமான காரியங்கள் எங்களுடைய தேசத்திலே இனி நடைபெறாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே எங்கள் தேசம் முழுவதையும் ஆண்டவரே கர்த்தாவை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பெண்கள் கர்த்தாவே இப்படிப்பட்ட காரியத்தின் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே நீர் ஒருமை சேர்க்க நோக்கி பாரும். இனி ஆண்டவரே இப்படிப்பட்ட பெண்களுக்கு ஆண்டவரே விரோதமாக இழைக்கப்படுகிற இந்த கொடுமைகள் எந்த ஒரு பெண்ணுக்குமே எங்களுடைய தேசத்தில் இழைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் நீர் ஒவ்வொருவரும் பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மனம் இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக கர்த்தாவே. இப்படிப்பட்ட செய்திகளை இனி வரக்கூடிய நாட்களை நாங்கள் கேள்விப்படாதபடி ஆண்டவரே சோதரம் ஐயா எல்லா ஆண்டவரே பெண்களும் ஆண்டவரே விழிப்புணர்வு அடையும்படியாக ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படியாக கர்த்தாவே சோதரம் ஐயா அவருடைய ஆண்டவரே சோதரம் ஐயா ஆண்டவரே அவர்கள் பாதுகாக்கப்படும்படிக்காக கர்த்தர் நீர் இரக்கம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே கொடிய எண்ணம் கொண்ட எல்லா ஆண்களையும் கூட கர்த்தாவே இந்த நாளில் சந்திக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி தேசத்தில்
கூடாதபடிக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆண்களையும் சந்தித்து அவர்கள் மனம் திரும்பும்படியாக கர்த்தாவே இந்த நாளில் கர்த்தாவே மத்தியில கர்த்தாவே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி தரும்படிக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கரங்கள் தந்து ஜெபிக்கிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே. இந்த அருமையான இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி ஒரு சில காரியங்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் நீர் கிருபையாய் கேட்டீர், அங்கீகரித்தீர், ஆசீர்வதித்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கு தக்கதாகவும் அதற்கு அதிகமாகவும் மகிமையான காரியங்களை கர்த்தர் நீர் இப்பொழுதே உருவாக்கி கொண்டு வருகிறதற்காக உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே தொடர்ந்து எங்களை உடைய மகிமையுள்ள பிரசன்னத்திற்குள்ளாக மறைத்துக் கொள்ளும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்திருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆராதனை வேளை நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இப்போ ரொம்ப மிக முக்கியமான ஒரு வேளைக்குள்ளாக போகின்றோம். இது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை தந்திருக்கிறார். நம்மால் இயன்ற காணிக்கையை ஆண்டவராகிய தேவனுக்கென்று நாம் படைக்கப் போகின்றோம். மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஒவ்வொருவரின் மேலும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய பிரியம் இருக்கும் என்று வேத வாக்கியத்திலே நாம் அறிந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல் ஒரு பவுலை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து காணிக்கையை இப்போவே நீங்கள் பவுல் எடுக்கும்போது போய் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காணிக்கை எடுத்து வச்சுக்கோங்க. நாம் ஜெபிக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த காணிக்கைகளை கைகளில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு நாம் காணிக்கை அந்த பவுலில் நாம் போட்டு வைப்போம். 1 மாத காலம் அது 2 மாத காலம் அந்த காணிக்கை நம்ம சேர்த்து வச்சுட்டு ஒன்று நமக்கு பக்கத்தில் தெரிந்த அறிமுகமான ஏழை எளிய ஊழியர்கள் யாராச்சும் இருக்கிறது உண்டானா நீங்கள் அவங்களுக்கு சென்று அந்த காணிக்கையினுடைய அந்த காசை நம்ம கொடுக்கலாம். இல்லை என்றால் ஏழை எளிய மக்கள் யாராக இருக்கிறது உண்டானா அவங்களுக்கு இந்த காசை கொண்டு போய் நம்ம வந்து உதவித்தொகையாக நம்ம கொடுக்கலாம். இது கர்த்தருக்கென்றே நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறதுனால கர்த்தர் இவைகள் நிமித்தம் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். சரி, இப்பொழுது நாம் தலைகளை தாழ்த்தி நம்மையும் நம்முடைய காணிக்கையும் தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை நோக்கி நாம் கர்த்தரை நோக்கி கண்களை மூடி நாம் யாவரும் இணைந்து ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு தந்து எங்களை மீட்கும் பலியாக ஒப்பு கொடுத்ததைப் போல ஆண்டவருக்கென்று எங்களால் இயன்ற மட்டும் ஒரு காணிக்கையாகிய பலிகளை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். இந்த காணிக்கையாகிய பலியை ஆண்டவராகிய தேவன் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கர்த்தாவை மனமுவந்து நாங்கள் கொடுக்கிறோம் என்கிறதை அறிந்து அவைகளுக்கேற்ற பலன்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஒரு பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பாடல், என்னுடைய சகோதரன் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் எழுதின பாடல், கலக்கம் என்ன கவலை என்ன வாழ்விலே கண்மணி போல் காப்பவர் நம் அருகிலே என்ற பாடலினுடைய ஒரு கவி நாம் இணைந்து பாடுவோம். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம். கலக்கம் என்ன கவலை என்ன வாழ்விலே கண்மணி போல் காப்பவர் நம் அருகிலே தாய் தன் பிள்ளையை மறப்பதில்லையே தவிக்கும் நெஞ்சினை தேவன் வெறுப்பதில்லையே தாய் தன் பிள்ளையை மறப்பதில்லையே தவிக்கும் நெஞ்சினை தேவன் வெறுப்பதில்லையே கலங்காதே திகையாதே கலங்காதே திகையாதே உன் கண்ணீரை தேவன் துடைப்பாரே உன் கண்ணீரை தேவன் துடைப்பாரே கலக்கம் என்ன கவலை என்ன வாழ்விலே கண்மணி போல் காப்பவர் நம் அருகிலே தாய் தன் பிள்ளையை மறப்பதில்லையே தவிக்கும் நெஞ்சினை தேவன் வெறுப்பதில்லையே தாய் தன் பிள்ளையை மறப்பதில்லையே தவிக்கும் நெஞ்சினை தேவன் வெறுப்பதில்லையே
உன்னை வாட்டும் போது மருத்துவராவா, தனிமையில் நீ தவிக்கும் போது வழித்துணையாவா. வியாதி உன்னை வாட்டும் போது மருத்துவராவா, தனிமையில் நீ தவிக்கும் போது வழித்துணையாவா. வீதியில் நீ நின்றாலும் நிழலாவா, வீட நின்று தள்ளிடாமல் உறவாவா. வீதியில் நீ நின்றாலும் நிழலாவா, வீட நின்று தள்ளிடாமல் உறவாவா. கலங்காதே திகையாதே, கலங்காதே திகையாதே, உன் கண்ணீரே தேவன் துடைப்பாரே, உன் கண்ணீரே தேவன் துடைப்பாரே. கலக்கம் என்ன கவலை என்ன வாழ்விலே, கண்மணி போல் காப்பவன் அருகிலே. தாய் தன் பிள்ளையை மறப்பதில்லையே, தவிக்கும் நெஞ்சினை தேவன் வெறுப்பதில்லையே. தாய் தன் பிள்ளையை மறப்பதில்லையே, தவிக்கும் நெஞ்சினை தேவன் வெறுப்பதில்லையே. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று கொடுத்த இந்த காணிக்கை ஆகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசனமாகவோ கட்டாயமாகவோ அல்ல கர்த்தாவே, ஆண்டவருக்கு மனமோந்து கொடுத்த எங்கள் காணிக்கையாகிய பலிகளையும் எங்களையும் நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கேற்ற பலன்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் கூட மிக முக்கியமான ஒரு நேரத்திற்குள் நாம் கடந்து வருகின்றோம். இது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒரு நேரம். ஜெபத்தோடு நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட நேரடியாய் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். மற்றபடி சும்மா மற்ற வேலைகளை பார்த்து கொண்டு இந்த ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கிறது உண்டானால் தேவன் உங்களோடு கூட பேசுகிறது உங்களால் உணர முடியாது. ஜெபத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட தம்முடைய வாயின் வார்த்தைகளின் ஊடாக பேசி நமக்கு தேவையான வார்த்தைகளை தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உண்மையாகவே கர்த்தர் நம்மோடு கூட துணையாய் நிற்கிறார். இந்த ஜூன் மாதத்தின் 2வது வாரத்தை தேவனுக்குள் நாம் ஆசரிக்கும்படி ஆண்டவராகிய தேவன் கிருபைகளை தந்திருக்கிறார். சென்ற மே மாதத்தை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நிறைய லாக்டவுனின் ஊடாக நம்ம கடந்து போனோம். நிறைய பிரச்சனைகள், நிறைய வேதனைகள், நிறைய உபத்திரவங்கள் என்றாலும் கூட இந்த ஒரு புதிய மாதத்தில் நிறைய தளர்வுகளை நமக்கு முன்பதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் கர்த்தர் நம்மை மெய்யாக நினைவிலே வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. நம்மெல்லாம் இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த நாட்களில் நம்ம ஒரு விசேஷமான ஒரு குறிப்பை நம்ம பார்த்துருக்க முடியும். இந்த குறிப்பில் முதல் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த 2020 வருஷத்தினுடைய ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு விதமான வாதைகள் தேச அரங்கில் உருவாக்கப்பட போகிறது என்கிறதை பற்றி நாம் மெய்யாகவே அறிந்து கொள்ள முடியும். நீங்களும் நானும் ஜெபித்தால் மட்டும்தான் தேசத்தை நாம் மெய்யாகவே பாதுகாக்க முடியும் என்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. ஆகவே நாம் ஜெபத்திலே நாம் அளவில்லாமல் காத்திருக்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் ஆண்டவருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். மட்டுமல்லாமல் தேசமும் கூட தேவனுடைய மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. சரி, இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து போகின்றோம். சென்ற முறை நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்த அதே வேத பகுதி நாம் மீண்டும் ஒரு முறை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். தேவன் நமக்கு தந்த நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை நமக்கு நாம் வாசித்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய தியானத்தின் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு வாசிக்க கேளுங்கள். சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன்னுடைய கூடாரத்தை அணுகாது. தேவன் நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை ஒன்றை தந்திருக்கின்றார். எல்லா ஜனங்களுக்கும் நடுவிலே தம்முடைய ஜனங்களை மட்டும் கர்த்தர் வேறு பிரித்து அவர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வாதங்களை தந்து உங்களுக்கு மட்டும் வாதை வராத அளவிற்கு என் செட்டைகளின் மறைவிலை வைத்து நான் உங்களை காத்துக்கொள்கிறேன் என்கிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை கர்த்தர் பேசியிருக்கின்றார். இதை கேட்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று எழும்பலாம். என்ன கேள்வி எழும்பலாம்? இந்த நாட்களில் தேச அரங்கில் பயங்கரமான கொரோனா வைரஸ் என்கிற பெரிய வைரஸ் நோய் கிருமி, திரும்பவும் வந்திருக்கக்கூடிய எபோலா என்கிற வைரஸ் நோய் கிருமி, அது மட்டும் இல்லாமல் டிக் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த உண்ணி வகையை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நோய் கிருமிகளுடைய
தாக்குதல், இப்படி பல திறப்பட்ட தாக்குதல்கள் தேச அரங்கில் உருவாக்கப்படக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்கிறாரே, இது எப்படிங்க நாங்கள் இந்த வார்த்தையை நம்ப முடியும் என்று நம்ம கேட்கலாம். வாதை கூடாரத்தை அணுகாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய சில வழிமுறைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். போன முறை சில காரியங்களை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொன்னதை போல சுருக்கமாக ஒன்றுடைய வார்த்தைகளை நான் சொல்லிட்டு நம்ம அந்த செய்தியினுடைய காரியத்திற்குள்ளாக கடந்து போகலாம். ஆண்டவராக தேவன் இந்த வாதைகளை அனுமதிக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலம் தீட்டாக்கப்படும் போது கர்த்தர் வாதைகளை அனுமதிக்கின்றார். நம்ம ஏற்கனவே வாசிதான், திரும்ப நீங்கள் தான் எடுத்து வாசிக்க வேண்டாம். எசேக்கியேல் 5வது அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாதைகள் வருகிறதற்கு காரணம் பரிசுத்த ஸ்தலங்கள் தீட்டாக்கப்படும் போது. பரிசுத்த ஸ்தலத்தை எப்போ நம்ம தீட்டுப்படுத்துகின்றோம் அப்படின்னா, இதை புறஜாதி மக்களுக்கு கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தையில் பரிசுத்த ஸ்தலம் என்கிறது தேவனுடைய ஜனங்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் மகா பிரதான ஆசாரியர்களுக்கு மட்டும் உரியது. அதை அவங்க தான் தீட்டுப்படுத்துகிறாங்க. அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் செய்யக்கூடிய தீட்டான காரியம்தான் தேசத்தில் பெரிய வாதைக்கு காரணம் என்கிறதை முதல் காரியமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி தீட்டாக்குகிறோம் அப்படின்னா, இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் பாழாக்கக்கூடிய அருவருப்பை கொண்டு போய் நம்ம நிறுத்துகின்றோம். மத்தேயு 24:15 நம்ம வாசிச்சிருக்கிறோம். அதில் ஒரு காரியத்தில் வந்து பார்க்கிறோம், தானியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய வார்த்தையை சொன்னதை போல பாழாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறதை நீங்கள் காணும்போது அப்படின்னு அவர் சொல்றார். அப்படின்னா இந்த பாழாக்கக்கூடிய அருவருப்பை கொண்டு போய் நிறுத்துகிறது யார் அப்படின்னா, நீங்களும் நானும் தான். நம்ம ஒருவேளை நம்ம கேட்கலாம், ஒரு கேள்வி நமக்கு எழுப்பலாம், நான் பரிசுத்தமான ஜாதி, பரிசுத்த தேவனுடைய சந்ததி, ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிள்ளை, நான் எப்படிங்க கொண்டு போய் பாழாக்கக்கூடிய அருவருப்பை நிறுத்துவேன்? நம்மை அறியாமல் சில பாழாக்கக்கூடிய அருவருப்பான காரியங்களை நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது தான் தேவனுடைய கோபத்திற்கு மூல காரணம் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ இதுக்கு என்ன காரணம்? எது பாழாக்கக்கூடிய அருவருப்புன்னா, பழுதான காரியங்களை கொண்டு போய் பலிபீடத்தில் கொண்டு போய் பலி கொடுத்தாலே அது பாழாக்கக்கூடிய அருவருப்புன்னு கர்த்தர் சொல்லுகின்றார். பலின்னு சொல்லும்போது எதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம்? போன முறை பார்த்தோம், ஜபங்கள் எல்லாம் பலியாக நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த ஜபங்களில் பழுதான ஜபம், பழுதற்ற ஜபம் என்கிறதை பற்றி தான் நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். போன வாரத்தில் நீங்களே உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் நீங்கள் வச்சுருப்பீங்க, பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஜபம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஜபத்தில் 2 வகையை நான் உங்களுக்கு பேசி கொண்டு வந்தேன். ஒன்று நம்முடைய ஆவியின் இயக்கத்தினால் உருவாக்கப்படக்கூடிய ஜபம், 2 பரிசுத்த ஆவியினால் இயக்கப்படக்கூடிய ஜபம் என்கிறதை பற்றி நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இந்த பரிசுத்த ஆவியினால் இயக்கப்படக்கூடிய ஜபத்தினுடைய 2வது வகையை பற்றி தான் இன்றைக்கு நம்முடைய தியானத்தில் பார்க்க போகிறோம். போன வாரத்தில் ஒரு வகையை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இந்த பரிசுத்த ஆவி எப்படியெல்லாம் நம்ம இயக்கி கொண்டு வருகின்றார், எது நம்முடைய ஆவி பேசக்கூடிய வார்த்தை, எது பரிசுத்த ஆவியானுடைய கிரியை என்கிறது நம்ம முதல் காரியமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து பார்க்க போகின்றோம். என்ன காரியத்தை பார்க்க போகிறோம்? பரிசுத்த ஆவியினால் இயக்கப்படக்கூடிய ஜபம் அப்படின்னா என்ன? வேதத்தில் கொஞ்சம் நிறுத்தி வாசிக்க கேளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 12 முதல் 16 வரை இருக்கக்கூடிய வசனங்களில் ஒரு நல்ல ஒரு விளக்கமான காரியம் நமக்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12 முதல் 16 வரை வாசிக்க கேளுங்கள். அந்த நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் அவர் ஏறி ராமுழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ராத்திரி முழுவதும் அவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களிலே 12 பேரை அவர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில் பேதுரு என்று தாம் பெயரிட்ட சீமோன், அவன் சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே என்னப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண போகின்றார். ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ண போகின்றார். எதற்காக இந்த ராத்திரி எல்லாம் செய்யக்கூடிய ஜெபம்? இயேசு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய தற்சுரூபம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்களும் அந்த ஒரு காரியத்தை பைபிளில் படிச்சிருக்கிறீங்க. ஆனால் ராத்திரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ஜெபித்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த நாளில் அவரை பின்பற்றக்கூடிய ஜனங்களில் ஒரு 12 பேர் அவர் வந்து செலக்ட் பண்ண போகின்றார். இந்த 12 பேரை செலக்ட் பண்ணுகிறதற்கு முன்பதாக ராத்திரியெல்லாம் விழித்திருந்து ஜெபிக்க ஆவியானவராகிய தேவன் அவரை ஏவ துவங்குகின்றார். ஆவியானவருடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ஒரு திட்ட
திட்டம் தீட்டப்படுகிறதற்கு முன்பதாக, அல்லது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதற்கு முன்பதாக, அல்லது ஒரு ஊழியம் துவக்கப்படுகிறதற்கு முன்பதாக ஆவியானவர் உங்களை சும்மா இருக்க விட மாட்டார். சும்மா நீயா மனசில் தோன்றதை செய்ப்பா அப்படின்னு சொல்ல மாட்டார். சும்மா நீயா உனக்கு என்னென்ன காரியம் உன்னுடைய கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதெல்லாம் செய்யன்னு சொல்ல மாட்டார். ஆவியானவராகிய தேவன் பிதாவாகிய தேவனை சார்ந்திருக்கும்படி சொல்லி, அதுல உன்னுடைய சுய சித்தம் எந்த ஒரு கடுகளவேனும் வந்துவிடாத அளவிற்கு ஆவியானவராகிய தேவன் ராத்திரி முழுவதும் தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும்படிக்காக ஏவ துவங்க ஆரம்பிக்கின்றார். கொஞ்சம் யோசிங்க, பகலெல்லாம் ஊழியம் பார்த்த இயேசு ராத்திரியெல்லாம் விழித்திருந்து ஜெபிக்கிறதுக்கு என்ன காரணம்? இது சாதாரணமான மனுஷீகத்திலே உருவாக்கப்படுகிறதல்ல. உங்களுக்கும் எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஒரு முழிரவு ஜெபம் விழித்து நாம், அதாவது அந்த ராத்திரியெல்லாம் விழித்திருந்து ஜெபிக்கிறது உண்டானால் அடுத்த நாள் 2 நாள் இடைவிடாமல் தூங்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே நல்லா தெரியும். 2 நாள் எனக்கு ஆகாரமே வேணாங்க, நான் நல்லா தூங்கணும், என்னை தூங்க விட்டுருங்க நம்ம சொல்லுவோம். ஆனால் இயேசு பகலெல்லாம் விழித்திருந்தார், பகலெல்லாம் ஊழியம் பார்த்தார். ராத்திரி போய் உட்கார்ந்து இரவெல்லாம் கொஞ்சம் கூட கண் உறங்காமல் பிதாவை நோக்கி ஜெபித்ததற்கு காரணம் ஆவியானவர் அவரை ஏவுகின்றார். எதுக்கு ஏவுகின்றார் அப்படின்னா, ஒரு புதிய திட்டத்தை ஆண்டவராக தேவன் இயேசுவுக்கு தருகின்றார். இந்த திட்டத்தை பெறுகிறதற்கு முதல் காரியம் இயேசு தன்னை ஆயத்தப்படுத்தணும். அந்த திட்டத்திற்கு அவர் முதல் காரியம் தன்னை தகுதிப்படுத்த வேண்டும். இயேசு தான் நமக்கு முன் மாதிரி. அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்த்தா, காலங்கள் எல்லாம் பார்த்தா, வெளிப்பாடு என்கின்ற பேரில் என்னென்னமோ வாய்க்கு வந்தபடிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தை நமக்கு தருகிறதற்கு முன்பதாக நம்மை ஆயத்தப்படுத்த ஆவியானவராகிய தேவன் நம்மை ஏவ துவங்க ஆரம்பிக்கின்றார். ஆயத்தம் இல்லாத எந்த விதமான மனுஷனுக்கும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியவர் அல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியத்திற்காக நான் கடந்து போயிருந்தேன். அந்த ஊரெல்லாம் நான் பேரை சொல்ல நான் ஆசைப்படலை. அந்த ஊருக்கு நான் கடந்து போயிருந்த பொழுது அதில் ஒரு அருமையான ஒரு வயதான ஒரு அம்மாவை எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்த அம்மா அடிக்கடி ஆண்டவராகிய தேவனோடு கூட பேசக்கூடிய அம்மா, எல்லா நேரத்திலும் கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்பட ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அம்மா பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து நான் கேட்டேன், அந்த அம்மா வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன். வாங்கய்யா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனால் வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்ச உடனே முதல் வார்த்தை, அந்த அம்மா ஏறக்குறைய ஒரு 75 வயதுலேருந்து ஒரு 80 வயது இருக்குது. முக்காடை போட்டுட்டு இருக்கிறாங்க. முக்காடை போட்டுட்டு நல்ல தலையெல்லாம் நரைத்த தலை. அந்த அம்மா நின்று, இப்போ தாங்க அவங்க ரொம்ப ஒரே தொந்தரவு படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். நான் நினச்சேன், யார் தொந்தரவுப்படுத்துறான்னு தெரியலையே, அவங்க வீட்டுக்காரர் என்ன கஷ்டப்படுத்துகிறாரா, தொந்தரவுப்படுத்துகிறாரா அப்படின்னு தெரியலேன்னு யோசித்த பொழுது அந்த அம்மா சொல்கிறேன், ஐயோ என்னை சமைக்க கூட விட மாட்டேங்கிறேன். நான் சமைக்கிறதுக்காக காய்கறி எடுத்த உடனே அப்படி கையை பிடிச்சிடாரு. கையை பிடிச்சோன்னே எனக்கு ஒரே வெக்கமாக வந்துருச்சு பாருங்கள். நான் யாரை சொல்கிறாங்கன்னு சொல்லி யோசித்து அந்த அம்மா பார்த்து கேட்டுங்க, யாரை பற்றி பேசுகிறீங்க? அவங்கன்னா யார் அப்படின்னு கேட்ட பொழுது, அவங்க தான் ஆண்டவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், என்னங்க ஆண்டவர் வேலை செய்ய விடாமல் கையை பிடிச்சி வெக்கப்படக்கூடிய அளவுக்கு கையை பிடிச்சி இழுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் இருப்பார் என்று நான் யோசிக்க துவங்கலை. நிறைய பேர் வெளிப்பாடுகள் என்கிற பேரில் தன்னுடைய மனம் போன போக்கின்படி காரியங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஒரு காரியம், ஒரு திட்டம் நமக்கு வெளியாக்கப்படுகிறதற்கு முன்பதாக ஆவியானவர் உன்னை முதல் விசை தகுதிப்படுத்துகின்றார். அந்த காரியத்தை நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது கர்த்தருடைய சமூகத்தில் இது நேரடியாய் வரக்கூடியதாக இருக்கிறதுனால அது மனுஷனுடைய மனசுல புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய ஆதீனத்தில் வரக்கூடிய காரியங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற ஞானம், அதற்கேற்ற அறிவு, அதற்கேற்ற ஒரு தகுதி நம்முடைய வாழ்க்கையில் வரணும். இதைத்தான் ஆவியானவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே எதிர்பார்க்கின்றார். இந்த ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்லுகின்றார், நான் இந்த கடைசி காலங்களை பற்றி உனக்கு நான் திட்டத்தை சொல்ல போறேன்ப்பா. இந்த 2020 வரக்கூடிய பெரிய பெரிய ஆக்கினைகளை பற்றியதான காரியங்களை நான் பேச போகின்றேன். அதற்கு சரி ஆண்டவர் நீங்க பேசுங்கன்னு சொல்லி ஒரு டைரியை நான் எடுத்து வச்சுட்டு ஒரு பெண்ணை நான் என்னுடைய கையில் எடுத்து வைத்துக்கொண்டு உட்கார்கிறது இல்லை. அந்த திட்டத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் காரியம் ஆவியானுடைய காரியங்களில் என்னை ஒப்புக் கொடுக்கணும். அவர் என்னை ராத்திரி முழுவதும் பக்குவப்படுத்த ஆரம்பிக்கின்றார். நான் அந்த காரியங்களை விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு, புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆண்டவராகிய தேவன் என்னை பக்குவப்படுத்தின பிறகுதான் நான் அந்த காரியங்களை பெறக்கூடிய தகுதி உள்ளவனாய் மாற்றப்பட்ட பிறகுதான் என்னோடு அவர் பேச துவங்க ஆரம்பிக்கிறார். இதை விளக்குகிறதுக்கு நல்ல ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நாள் இயேசு அவருடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்களப்பான்னு சொன்னார்.
உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஒரு காரியத்தை பற்றி யோசிச்சாங்க. அவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து அப்பத்தை கொண்டு வராததை குறித்து மறைமுகமாய் பேசுகிறார் போல் இருக்கிறதுன்னு யோசித்தார்கள். உடனே ஆண்டவராகிய தேவன் அவர்களை பார்த்து கடிந்து கொண்டு சொன்னார், நான் அந்த 5 அப்பத்தை கொண்டு எத்தனை பேர் நான் போஷித்தேன், அந்த 7 அப்பத்தை பயன்படுத்தி நான் எத்தனை பேருக்கு நான் ஆகாரத்தை நான் கொடுத்தேன், இவைகளை பற்றி இன்னும் உணர்வில்லாமல் இருக்கிறீர்களா? நான் பேசினது எதை பற்றி பேசினேன் என்கிறதை பற்றி கர்த்தர் விளக்கமாக பேசுகின்றார். மனுஷீகமாய் வந்த இயேசுவின் வார்த்தையே மனுஷனாய் காணப்படக்கூடிய சீஷர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் வானத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தையை உன்னாலும் என்னாலும் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அப்போ இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானவராக தேவன் நம்மை முதல் காரியம் வணைய துவங்குகின்றார். இந்த மாதிரியான விஷயத்திற்கு நிறைய பேர் உடன்படுகிறது இல்லை. நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, ஏதோ ஒரு திடீரென்று ஒரு வெளிப்பாடு வரணும், திடீரென்று ஒரு காரியம் ரெவலேஷன் வரணும், திடீர்னு கர்த்தர் இந்த ஒரு தரிசனத்தை காப்பி, அப்படிலாம் இல்லை. அந்த காரியத்தை பெறுகிறதற்கு முதல் காரியம் ஆவியானவராக தேவன் உன்னை தகுதிப்படுத்த ஆரம்பிக்கிறார். இதை பெறுகிறதற்கு உன்னை ஜெபிக்கும்படி ஆண்டவராக தேவன் தூண்ட ஆரம்பிக்கிறார். இந்த கொரோனா வைரஸை பற்றி என்னுடைய சகோதரன் பென்சன் செல்வகுமாருக்கு ஏறக்குறைய 2-3 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தினார். அதற்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அதிக மணி நேரம் காத்திருந்து இந்த தேசத்தில் என்னென்ன காரியம் உருவாக்கப்பட போகிறது, எப்படியெல்லாம் இந்த தேசத்தை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே, நான் பண்ணக்கூடிய இந்த பிரசங்கத்தினுடைய காரியம் போதாது, நான் சொல்லக்கூடிய இந்த ஆவிக்குரிய நிலை போதாது, இந்த ஜனங்களுக்கு இன்னும் நான் ஏதோ சில காரியங்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நினைவு என்னுடைய மனதிற்குள்ளாக ஏவிக்கொண்டே வருகிற நான் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானுடைய கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தராகிய தேவன் ஒரு புதிய பரிமாணத்தில் என்னுடைய சகோதரனை அழைத்து கொண்டு போனார். அப்பதான் அவர் பேசுகின்றார், சின் என்கின்ற தேசத்தின் மூலமாய் இந்த கொடிய கொள்ளை நோய் கிருமிகள் தேசத்தின் எல்லைகளிலே வரும்னு பேசுகிறார். அது எப்படியெல்லாம் வரப்போகிறது, எப்படிலாம் பரவப் போகிறது, எந்தெந்த காரியங்கள் அடிப்படையிலே ஜனங்களை பாதிக்கப் போகிறது, எத்தனை ஆண்டு காலம் இந்த தேசத்திற்குள்ளாக அது மெய்யாக இருக்க போகிறது, இவைகள் எல்லாவற்றையும் அறிகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய தனிப்பட்ட திறமையோ, நம்முடைய தனிப்பட்ட ஒரு அனுபவமோ, நம்முடைய தனிப்பட்ட அதாவது ஆண்டவராகிய தேவனோடு கூட வைத்திருக்கக்கூடிய அநேகம் ஆண்டுகள் வைத்திருக்கக்கூடிய நட்பு உறவோ அல்ல. ஒவ்வொரு முறையும் நீ ஆயத்தத்தின் மேல் ஆயத்தம் அடையணும். இந்த ஆயத்தத்தை தான் ஆவியானவராகிய தேவன் நமக்குள் தூண்ட ஆரம்பிக்கின்றார். இதை பெறுகிறதற்கு மனுஷனுக்கு மனசு இல்லை. கர்த்தராகிய தேவன் பேசணும், நான் கேட்டு உடனே வெளியே போய் சொல்லணும், கர்த்தர் சொல்லணும் உடனே வெளியே போய் சொல்லணும். இப்படித்தான் ஜனங்கள் மெய்யாகவே காத்திருக்கிறார்களே தவிர ஆவியானவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை திறந்து கொடுக்கிறதில்ல. ஆவியானவர் எதை நம்முடைய வாழ்க்கையை விரும்புகின்றார், எது கர்த்தருடைய ஆவியினால் இயக்கப்படக்கூடிய பரிசுத்தமான பலி என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் உன்னை இயக்கும்படியாக, உன்னை உருமாற்றம் அடைய செய்யும்படியாக. இப்போ உதாரணமாக ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு முழுநிறை ஜெபத்திற்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். முழுநிறை ஜெபத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த பொழுது நான் போகக்கூடிய அதே சபையில் இன்னொரு ஊழியக்காரரையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அது வேறொரு நபர்களை அவங்களை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நானும் அங்கே போயிருக்கிறேன். என்னைய சபை போதகர் அழைச்சிருக்கிறாரு. அதில் சபையில் இருக்கக்கூடிய டீக்கன்மார் யாரும் இன்னொரு ஊழியக்காரரை கூப்பிட்டு வந்துட்டார். நாங்கள் 2 பேரும் போய் நின்ன உடனே அந்த சபையில் இருக்கக்கூடிய போதகருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயா இப்போ என்ன செய்யறது, அவரும் வந்துட்டார், நீங்களும் வந்துட்டீங்க, என்ன செய்யறதுன்னு கேட்டார். உடனே நான் சொன்னேன், இல்லை நான் ஒரு பகுதி பேசுகிறேன், அவர் ஒரு பகுதி பேசுகிறேன், அவர் ஒரு ஊழியக்காரர் தானே அப்படின்னு நான் சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அந்த சபை போதகர் சொன்னார், முதல் பகுதி நீங்கள் பேசுங்க ஐயா, 2வது பகுதி அவர் பேசட்டும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு முதல் பகுதி நான் பேசி முடிச்சுட்டேன். பேசி முடித்து ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவராக தேவனுக்குள்ள அந்த ஆவிக்குள்ளாக நிரப்பப்பட்டு ஆவியுடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டார்கள். 2வது பகுதியில் அவர் பேசுகின்றார். பேசும்போது எதை பற்றி பேசினார் அப்படின்னா பரலோகம் என்கிற தலைப்பில் பேசுகிறார். ஆண்டவராகிய தேவன் எதற்காக இந்த உலகத்திலே மக்கள் நகைகளை அணியக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் தெரியுமான்னு ஒரு கேள்வி கேட்டார். ஜனங்களை பார்த்து கர்த்தர் ஏன் சொல்றார், நகை மேலே நீ ரொம்ப ஆசையாக இருக்கக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறார் தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஜனங்கள் எல்லாம் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தாங்க. எதுக்குன்னு தெரியலங்க, ஒருவேளை திருட்டு பயம் இருக்கும், அல்லது நம்ம நகை மேலேயே ரொம்ப ஆசை வச்சிடக்கூடாது, கர்த்தரை விட்டுருவோம், அதுக்காக இல்லை அதெல்லாம் கிடையாது சொல்லிகிட்டே வந்தார். சரி, கடைசியில் நானே அதுக்குரிய பதிலை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். ஒருவேளை ஆண்டவராகிய தேவனுக்குள் இந்த பொன் ஆசை உங்களுக்குள் இருக்கிறது உண்டானால், அதாவது இந்த நகை ஆசை உங்களுக்குள் இருக்கிறது உண்டானால், பரலோகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள். பரலோகத்தில் ரோடெல்லாம் தங்கமாக இருக்கும். அதில் போய் உட்காந்து ரோட்டில் ஒரு கடப்பாறை வச்சு நீ தோண்டிட்டு உட்காந்துருப்ப. அதனால தான் நகை ஆசையை இங்கேயே நீ விடுன்னு கர்த்தர் சொல்லுகிறான்னு சொன்னேன். கொஞ்சம் யோசிங்க, பரலோகத்தில் ரோடெல்லாம் தங்கமாக இருக்கும் என்று சொன்னால் உண்மையிலே தங்கமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
உண்மையிலே தங்கமாக இருக்குமா? ஆண்டவராக தேவன் எதை நமக்கு சொல்லுகின்றார்? தங்கத்தை போல விலை உயர்ந்தவைகள் எல்லாம் அங்கே பரலோக ராஜ்யத்திலே காலுக்கு கீழே தூசியை போல இருக்கும் அப்படி சொல்றாரு. இந்த பூமியில மகிமையாய் காணப்படக்கூடியவைகள் எல்லாம் தூசியாய் காணப்பட ஆரம்பிக்கும். அதைத்தான் அவர் பேசுறார். ஆனா இவருடைய விளக்கம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார்? என்னென்னமோ வாய்க்கு வந்தபடிலாம். இப்ப கர்த்தர் என்ன காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, கர்த்தருடைய காரியங்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல் காரியம் நீ ஆயத்தம் அடைய வேண்டும். இந்த ஆயத்தத்தை உருவாக்கத்தான் ஆவியானவராக தேவன் உன்னை இழுத்து ராத்திரி முழுவதும் விழித்திருந்து ஜெபி. எல்லா ஆண்டவர் என்னால் ஜெபிக்க முடியல. இந்த ராத்திரி முழுவதும் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய இயேசுவுக்கு என்ன ஒரு காரியம் நடந்தது உங்களுக்கே நல்லா தெரியும். ராத்திரியெல்லாம் விழித்திருந்து ஜெபித்த அந்த இயேசுவுக்கு அடுத்த நாள் பிதாவினுடைய சித்தம் யார் யாரெல்லாம் தேர்வு செய்ய வேண்டும் அதை அவர் புரிந்து கொண்டார். ராத்திரியெல்லாம் விழித்திருந்து ஜெபம் செய்த இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த நாளிலே வந்திருக்கக்கூடிய போராட்டங்களிலே எப்படியெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். கெத்செமனே தோட்டத்திலே ராத்திரியெல்லாம் விழித்திருந்து ஜெபித்த பொழுது அடுத்த நாள் என்னென்ன காரியங்களில் நான் பலப்படுத்தப்பட வேண்டும், இவைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது என்றால் ஆவியானவராக தேவனுடைய அந்த பரிசுத்தமுள்ள அனுகிரகத்தை இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆவியானவராக தேவன் உங்களை உருவாக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். எதிலே? ஜெபத்தின் மூலமாய். ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ள பாத்திரமாய் நீ உருவாக்கப்பட்டால் தான் தேவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ரிசீவ் பண்ண உன்னால முடியும். மற்றபடி இவைகள் எல்லாம் சாத்தியமாக்கப்படக்கூடிய தன்மைகள் அல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்க தீர்க்க தரிசனம் என்கிறது ஏதாச்சும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் அடிச்சுட்டு போகிறது, தீர்க்க தரிசனம் என்கிறது ஏதாச்சும் நம்முடைய இஷ்டத்தின்படி பேசுகிறது. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர் என்னை பார்த்து சொன்னார். சென்னையில் நான் ஊழியத்திற்கு போயிருக்கக்கூடிய நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நண்பர் என்னை பார்த்து சொன்னார், ஐயா நீங்கள் ஊழியம் பார்க்குறீங்க, ரொம்ப நல்லா ஊழியம் பார்க்குறீங்க, உங்களுடைய பிரசங்கம்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. என்றாலும் கூட ஒரு 4 தீர்க்க தரிசனத்தை எடுத்து விட்டால் தான் இந்த ஊரில் வந்து ஊழியத்திற்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். நான் அவர் பார்த்துக்கேன் தீர்க்க தரிசனம் நம்ம இது இந்த சட்டப்பையிலையும் பேண்ட் பாக்கெட்லையும் மாதிரி எடுத்து கொடுக்குறதுக்கு. அவர் பார்த்து கேட்டு இது எப்படிங்க நான் சொல்லுகிறது? இல்லைங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறது இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா வந்து ஏதாவது இந்த நேம் காலிங், பெயர் சொல்லி அழைக்கிறது லேட்டஸ்ட் ட்ரெண்ட். அதனால நீங்களும் கூட பெயர் சொல்லி அழையுங்கள். எங்கள் கர்த்தர் வெளிப்படுத்தாமல் எப்படிங்க நான் பெயர் சொல்லி அழைக்கிறது? அவர் சொன்னார், கூட்டத்தில் நீங்கள் வந்து போகக்கூடிய நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் அல்லது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ திருச்சபை அப்படின்னா கட்டாயம் மேரி என்கிற பேர் இருக்கும். கட்டாயம் மேரிங்கிற பேர் வச்சுருப்பாங்க. சும்மா நீ வாட்டுக்கு அடிச்சு விடுங்க, கூப்பிடுங்க. அப்புறம் யோசேப்புங்கிற பேர் கட்டாயம் இருக்கும், யாக்கோபுங்கிற பேர் கட்டாயம் இருக்கும். ஏதாச்சும் ஒரு 4 பேர் எங்களுக்கு சொல்லி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் அவர்கள் ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வார்கள்னு சொன்னார். நிறைய பேர் தீர்க்க தரிசனம்னா இப்படித்தான் நம்ம செய்யணும்னு சொல்லி நம்முடைய மனசில் எதெல்லாம் தோன்றுகிறதோ அதெல்லாம் பேசணுங்கிறதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆதீனத்தில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் உருமாற்றம் உனக்கு தேவை. கர்த்தர் உன்னை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். மாற்றப்படாத எந்த பாத்திரத்திலையும் கர்த்தராகிய தேவன் தன்னை வெளிப்படுத்தக்கூடியவர் அல்ல. மாற்ற முடியாத யார்கிட்டையும் கர்த்தர் பேச மாட்டார். அப்போ ஆவியானுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்த உடனே முதல்ல என்ன செய்கிறார் பாருங்க, அவர் தேவனுடைய வார்த்தைகளை நீ மெய்யாகவே புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மனதை அவர் உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கின்றார். அந்த வார்த்தையை அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த வார்த்தை அப்படி உன்னால் விளங்கிக் கொள்ள முடியாது. அவர் பேசக்கூடிய வார்த்தை வானத்திலிருந்து பெய்யக்கூடிய பெரிய வெள்ளத்தை போல் அப்படி கட 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 கீழே விழ ஆரம்பிக்கும். அதை உன்னுடைய மனதிற்கு ஏற்ற வண்ணமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆவியானுடைய உதவி உனக்கு அத்தியாவசியமான தேவை. அப்போ இந்த ஆவியானவர் செய்யக்கூடிய ஜெபத்தில் அவர் எதை உன்னுடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார்? ஒரே ஒரு விஷயம்தான். அவர் சொல்லுகின்றார், முதல் காரியம் நீ மாற்றமடையும்படி உன்னை அவர் ஜெபிக்க தூண்ட ஆரம்பிக்கின்றார். இந்த மாற்றம் வந்துச்சுன்னா தான் கர்த்தராக தேவனுடைய திட்டங்களை எல்லா காரியங்களையும் நீங்கள் லகுவாய் கட்டாயம் நேர்த்தியாய் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிற. மற்றபடி உங்களுக்கு தெரியாது. நீயா யோசித்து ஏதாச்சும் ஒரு காரியத்தில் கடந்து போவேன். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான பலி என்றால் எந்த பலியை அவர் சொல்லுகின்றார்? ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து உன்னை மாற்றும்படி ஆவியானவருடைய கரங்களிலே அர்ப்பணிக்கக்கூடிய பலிதான் உண்மையான பலி என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஜெப வாழ்க்கையில் நீ ஒரு மாற்றத்தையும் பெறாமல் அப்படியே உன்னுடைய வாழ்க்கையிலே நீயாகவே இருக்கிறது உண்டானால் தேவ மகிமை உன்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் கடந்து வர முடியாது. முதல் காரியம் நீ மாற்றப்பட வேண்டியது அவசியம்.
தேவன் விரும்பக்கூடிய பாத்திரமாய் உருமாற்றத்தின் ஊடாய் கடந்து வர வேண்டியது அவசியம். அதற்கு தேவை ஆவியானவர் உன்னை மெய்யாகவே அப்படியே ஆண்டவராக தேவன் உன்னை உருவாக்குகிறதற்கு உன் ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்கணும். இந்த ஆவியானவர் உன்னை ராத்திரியெல்லாம் தூங்க விட மாட்டார். இரவெல்லாம் விழித்திருக்கும்படி உன்னை அவர் நெருக்கி ஏவ ஆரம்பிப்பார். கொஞ்ச நேரம் தூங்குறேன் ஆண்டவரே, கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் ஆண்டவரே, அதாவது அந்த இரவு ஒரு 7 மணிலிருந்து இவ்வளோ நேரம் ராத்திரி 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் ஜெபிச்சுட்டேன். இதுக்கு மேலே என்னால் உட்கார முடியல. எனக்கு அதாவது என்னுடைய முதுகெல்லாம் வலிக்குது ஆண்டவரே, என்னுடைய இடுப்பெல்லாம் வலிக்குது ஆண்டவரே, கையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது. ஆவியானவர் விட மாட்டார். சரிப்பா, ஒரு 1/4 மணி நேரம் நீ வந்து ஓய்வு எடுத்துக்கொள், விட மாட்டார். ஆவியானவருக்கு முக்கியமான தேவை என்ன? அந்த உருமாற்றம் வருகிறதற்கு முன்பதாக வரைக்கும் ஆவியானவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். அவர் உன்னை மாற்றம் அடைய செய்து கொண்டே இருக்க ஆரம்பிப்பார். நிறைய பேர் வந்து ஊழியங்களில் லீவு போடுறதை பார்ப்பீங்க. நிறைய பேர் வந்து ஊழியத்தில் வருகிறதுக்கு அப்போ தான் சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஆவியானவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்தா அதை வந்து அவர் வந்து அலோவ் பண்ணவே மாட்டார். ஆவியானவருக்கு தேவை அவருடைய திட்டம் நிறைவாக்கப்படணும். அதில் ஒருவேளை நீ தகுதி இல்லை என்றால் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு ஆளுக்குள்ளே உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவார். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த ஆவியானுடைய கரங்களிலேயே ஒப்பு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை மேன்மையான ஒரு வாழ்க்கை என்று வேதத்தில் பார்க்குறோம். ஒரே ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த முதல் காரியத்தை நான் நிறைவு பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பாத்திரங்களாகி 12 அப்போஸ்தலர்கள். இதே நேரத்தில் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. முதல்ல வந்து என்ன நினச்சிப்பாங்க, 12 அப்போஸ்தலர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அதில் யூதாஸ் காரியோத்து என்கின்ற ஒரு மனுஷன் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொண்டு 4 கொண்டு செத்து போயிட்டான். அதனால் இப்போ 11 பேர் இருக்கிறாங்க. உடனே இந்த 11 அப்போஸ்தலர்கள் ஒன்றாக சேர்ந்து பேசுகிறாங்க. நமக்குள்ளே 12 பேர் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவனாக காணப்படக்கூடிய யூதாஸ் செத்து போயிட்டான். அவனுடைய இடத்தை பூர்த்தி செய்ய யாரை நாம் மெய்யாகவே உள்ளே நம்ம வந்து சேர்க்கலாம்? அவங்க யோசித்து பார்த்து ஜெபம் பண்ணி சீட்டு போட்டு குலுக்குறாங்க. சீட்டு போட்டு குலுக்கின உடனே வேத புஸ்தகத்தில் பார்க்குறோம், அப்போஸ்தலர் 1:25 மத்தியா என்கிற ஒரு மனுஷனுடைய பேரில் அந்த சீட்டு விழுந்துருச்சு. உடனே அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்களிலே ஒருவனாக அவனை கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆனால் அப்போஸ்தலர்களிலே 12ஆவதாக நியமிக்கப்பட்டிருக்கிறவன் யார் என்றால் மத்தியா அல்ல, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை கர்த்தர் இன்சர்ட் பண்றார். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய வெளிப்பாடு வேறு, நம்முடைய நிலை வேறு. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய சித்தம் வேற, ஆனால் ஆவியானுடைய திட்டம் வேற. இந்த ஆவியானுடைய திட்டத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானுடைய ஜெபத்திற்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் உன்னை உருவாக்கி 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 தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை ஆண்டவராக தேவன் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். தேவனுடைய வார்த்தைகள் சாதாரணமானதல்ல. அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வர வேண்டும் என்று சொன்னால் அவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம், அவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உனக்குள் வர வேண்டியது அவசியம். அதைத்தான் இந்த ஆவியானவராகிய தேவன் நம் வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார். இந்த கொரோனா வைரஸினுடைய காலங்கள், எபோலா வைரஸினுடைய காலங்கள், அது மட்டும் இல்லாமல் டிக் என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய இந்த உண்ணி வகையை சார்ந்திருக்கக்கூடிய நோய் கிருமிகளுடைய தாக்குதல், பயங்கரமான புயல் வகையிலே வந்திருக்கக்கூடிய காரியங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை புரிந்து அறிந்து நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். இவைகள் வராமல் தடுத்து இவைகளில் நின்று ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும். என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே எனக்கு வரக்கூடிய காரியங்களை நான் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு என்னை உருமாற்றும் என்று நீ ஜெபிக்க வேண்டும். என்னை உங்களுடைய சித்தத்திற்கு நான் அர்ப்பணம் பண்றேன். உங்களுடைய இஷ்டத்தின்படி என்னை உருவாக்கி நீர் தரக்கூடிய காரியங்களை நான் மெய்யாகவே விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு என்னுடைய மனதின் தன்மையை நீர் மாற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சாதான் இந்த ஆவியானவர் உன் வாழ்க்கையிலே கிரிகளை நடப்பிக்க துவங்குகின்றார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீ யாராய் இருந்தாலும் சரி, நீயாகவே ஜெபிக்கக்கூடிய வரைக்கும் தேசத்திலும் சரி, உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உன் சபையிலும் சரி, எந்த மாற்றமும் வருகிறதில்லை. ஆவியானவருடைய அந்த திட்டத்தின்படி நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேசத்தை மாற்றும் மனிதனாக, தேசத்திலே பெரிய காரியத்தை சாதிக்கும் மனிதனாக மட்டுமல்லாமல் உன்னிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக, உன் சபையிலே மாற்றத்தை தரக்கூடியவனாக நீ மாற்றம் அடைவாய் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை ஆவியானுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் நிச்சயமாய் ஆண்டவராக தேவன் இந்த உலகத்திலே பெரிய மாற்றங்களை உங்கள் ஜெபத்தின் மூலம் உருவாக்குவார் என்பதில் சந்தேகமில்லை. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளின் படியே ஆவியானவருக்குள் ஒப்புக் கொடுக்கப்படக்கூடிய ஜெபம் என்றால் என்ன என்கிறதை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ள ஏற்ற வார்த்தைகளின் ஊடாக எங்களோடு கூட நீர் பேசி சொன்னதற்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே எவைகளை நீர் எங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறீர் என்கிறதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. எது உமக்கு பிரியமான பலி என்கிறதை நாங்கள் புரிந்து கொண்டோம். பிதாவாகிய தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாய் நாங்கள் மாற்றப்பட வேண்டும் என்றால் இயேசு மாற்றப்பட தன்னை உருமாற்றம் அடைய ஒப்புக் கொடுத்ததைப் போல நாங்களும் இயேசுவுக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் ஆவியானுடைய திட்டத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து அந்த உருமாற்றத்தின் பரிமாணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மகா பெரிய சத்தியத்தை எங்களோடு கூட பேசி சொன்னீரே. தேவனுடைய வார்த்தைகளை சாதாரணமாக எளிதாக எவனாலும் பெற்றுக்கொள்ள முடிகிறதில்லை சுவாமி. அதற்கேற்ற உருமாற்றம் எங்கள் வாழ்க்கையிலே வந்தால் மட்டும்தான், அதிலே அவைகளை பற்றிதான கண்கள் திறக்கப்பட்டால் மட்டும்தான் அவைகளை பற்றிதான வெளிப்பாடுகளை நாங்கள் அறிந்து கொள்ள முடியுமே. இனி வரக்கூடிய காலங்களில் ஆகிலும் ஆவியானவருக்கு எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து உம்முடைய திட்டத்தின்படியே நாங்கள் உருமாற்றம் அடைந்து தேவனுடைய காரியங்களை புரிந்து கொண்டு உலகத்திலே வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான பயங்கரமான ஆயுதங்களை நிர்மூலமாக்க ஜனங்களை ஆயத்தப்படுத்தவும் நாங்களும் ஆயத்தமடையவும் எங்களுக்கு ஏற்ற கிருபைகளை தந்து நீரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். Alleluia, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவருடைய கரங்களுக்குள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவன் தம்முடைய விருப்பத்தின்படி உங்களை உருவாக்கி வனைந்து இந்த உலகத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராக தேவன் உருவாக்கி தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்தும் மனிதனாக தேவன் உங்களை மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.